உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. சூப்பர்மேன் இதுக்கு முன்னாடி நிறைய வெர்ஷன்ல வந்திருப்பாரு. இப்போ அந்த இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஒன்று வந்து காமிக் ஃபேன்ஸு. ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதே அந்த ஸ்க்ரீன் பிளே நரேட்டிவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் படம் எப்படி இருந்துச்சு? கதையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீன் பிளே ஃபேக்டர்ஸ்லேயுமே நிறைய இடத்துல, அதாவது வந்து ஸ்க்ரீன் பிளேல எல்லா ஒரு 20 வருஷமாக படம் பார்க்குற சூப்பர்மேன் வச்சுக்கோங்க, ஒரு 20 இயர்ஸாக பார்த்துருக்கீங்கன்னா சூப்பர்மேன் ஃபேன்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பர்மேனோட ஹைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது காமிக்ஸ் பார்க்காத ஃபேன்ஸாக இருப்பாங்க. இப்போ வந்து பொதுவாகவே இப்போது டிசி மார்வல் இந்த ரெண்டு கைண்ட் ஆஃப் மூவிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜஸ்டிஸ் லீக் அண்ட் ஆஃப்டர் எண்ட் கேம் இதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு, ஒரு டவுன்ஃபாலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது நிஜம் தானே? டிசிக்கு நிறைய விஷயம் ஒர்க்கே ஆகலை. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா போன சீக்வன்ஸஸ் வந்து அக்வாமேன் மட்டும்தான். அதை தான் செகண்ட் பார்ட்டே அவங்க கொண்டு வந்தாங்க. அதில் அவங்களுக்கு ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி ஷேர் வித் விக்கில் யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கும் மேலாக தமிழ் படம் மட்டுமல்லாது ஹாலிவுட் படங்களுக்கும் நிறைய படங்களுக்கு வந்து, அதாவது 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு வந்து சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கிற திரு சங்கர் நடராஜனை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம் விக்னேஷ். இப்போ வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே வந்து ஆடியன்ஸ்குள்ளே இருக்குது. பொதுவாகவே டிசி மார்வல்ஸ்னாலே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிடும். அதுவும் சூப்பர்மேன் மூவி ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு விஎஃப்எக்ஸ் பர்சனாக அந்த படத்தோடைய அவுட்புட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வந்து நம்ம விஎஃப்எக்ஸை வந்து என்றைக்குமே குறை சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமுமே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து ரொம்ப ஜஸ்டிஃபையபிளாக தான் பண்ணுவாங்க. அண்ட் ரெண்டு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது வந்து இந்த சூப்பர்மேன் படத்தை வந்து முன்னாடி வந்த திரைப்படங்கள், ஆக்சுவலாக வந்து ஸ்னைடர் கட்ஸில் வந்த படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஸ்கோப்ஸ் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக வந்து மேன் ஆஃப் ஸ்டீலெலாம் வந்து எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்னே வச்சுற மாதிரி இருக்கும். இதுலேயும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கதை கூட ரொம்ப பிளெண்ட் ஆகிற மாதிரியான இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடரியாக அவரோட பவர்ஸையோ ஃபைட்டிங் ஸ்கில்ஸையோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான ஷார்ட்ஸ் கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் கதைக்கு தேவையான விஷுவல் எஃபெக்ட்ஸை ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கதை ரொம்ப மெஜாரிட்டியாக தெரிகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து மெஜாரிட்டியாக வந்து பழைய வெர்ஷன்ஸில் தான் நிறைய தெரியும். ஆக்சுவலாக சூப்பர்மேன் இதுக்கு முன்னாடி நிறைய வெர்ஷனில் வந்திருப்பார். இப்போ அந்த இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஒன்று வந்து காமிக் ஃபேன்ஸு. ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 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 20 வருஷமாக படம் பார்க்குற சூப்பர்மேன் வச்சுக்கோங்க, ஒரு 20 இயர்ஸாக பார்த்துருக்கீங்கன்னா சூப்பர்மேன் ஃபேன்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பர்மேனோட ஹைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது காமிக்ஸ் பார்க்காத ஃபேன்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஹைப், ஜென்ரலாகவே அவங்களுக்கு ஒரு ஹைப் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா சூப்பர்மேன் வந்து ரொம்ப ஓவர் பவர்டு. அதாவது வந்து அந்த கேரக்டரை வந்து அந்த எந்த கேன்வாஸ்குள்ளேயும் வந்து எந்த கேன்வாஸையும் வந்து ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஆள், எந்த எதிரியானாலும் ஈஸியாக மீட் பண்ணக்கூடிய ஆளாக தான் நம்ம இது வரைக்கும் அந்த படம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதாவது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், அந்த சூப்பர் மேன் ஆஃப் ஸ்டீல்லேருந்து நான் சொல்கிறேன், அந்த ரிஜிஸ்டர் படம் ஒரு 10-15 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பார்வையில் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ஃபஸ்ட்டு ஷாட்டில் அடித்து துவச்சி போட்டானுங்க அப்படின்ற மாதிரி. ஓப்பனிங் சீக்வன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் வந்து அடி வாங்கிட்டு படுத்திருப்பார், ரத்தம் அப்படியே சொட்டும், அவங்களுக்கு பார்த்த உடனே ஷாக் ஆகும். ஆனால் ஒரு காமிக் ஃபேனாக இருந்து பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப காமிக்கலாக, அதாவது காமிக் ஃபேன்ஸோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், ஜென்ரலாகவே வந்து சூப்பர்மேன் ரொம்ப நல்லவர். ஆக்சுவலாக வந்து இந்த உலகத்துக்காக எதுக்கு வந்தார், மனுஷனத்தை காப்பாற்றுறதுக்கு வந்தார். அவருக்கு கிரியேட் பண்ண அவருக்கு இந்த பில்டப் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா அந்த ஹோப் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த காமிக்லேயும் அந்த ஃபீல் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆக்சுவலாக வந்து சூப்பர்மேன் வந்து உலகத்தை காப்பாற்ற வந்தவர் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இந்த படம் அந்த காமிக் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்தையுமே இருக்கும். இந்த படத்துலையும் அது நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து உலகத்தை காப்பாற்ற வந்தவர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோப் படத்தில் நிறைய இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சினரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் நம்ம வந்து இந்த மேன் ஆஃப் ஸ்டீல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நான்லாம் ஸ்னைடர் ஃபேன் ஆக்சுவலாக. லிட்லி அவரோட படம், அவரோட மேக்கிங் ஸ்டைலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரியாக எதிர்பார்ப்பு வந்து ஸ்னைடர் ஃபேன்ஸ்க்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. அதாவது வந்து ஒரு சூப்பர்மேன் வந்து ரீபூட் ஆகி திருப்பி இங்கே வரும்போது அந்த ஃப்ளேவர்லேயே வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் ஏமாற்றம் அதிகம் தான். அதாவது படத்தை மட்டும் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஹோப் நிறைய இருக்குது. அங்கே பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் அதான் சொன்னேன், அது அவரோட அதை என்னை பொறுத்த வரைக்கும்
எந்த சூப்பர் ஹீரோஸோட ஃபிலிம்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க, ஆக்சுவலாக நிறைய ரீபூட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி ஒரு ஆர்ஜினேஷன் இருந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலாக. எனக்கு அதாவது இந்த படம் ஸ்னைடரு, ஹான்ஸ் ஜிம்மரு மியூசிக்கு, அப்புறம் ஹென்ரி கேவில், அப்போ ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளெண்டு மாதிரி இருக்கும். அந்த மேன் ஆஃப் ஸ்டீலெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, ரச்சகன் படம் மாதிரி தான். படம் பார்க்க நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஹோப் நிறைய இருக்குது இதில். வந்து அந்த கேரக்டரோட மேன் ஆஃப் ஸ்டீலில் அப்படி ஒரு பவரை நம்ம ஃபீல் பண்ணலாம், சூப்பர் மேன்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல பண்ணால் மேன் ஆஃப் ஸ்டீலில் வந்து சூப்பர் மேனாக இருந்தார், இதில் வெறும் மேன் நல்ல ஒரு மனிதராக இருக்கார் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போகிற வரவனா வந்து அடிச்சுட்டு போகிறான், அதுதான். ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி மேன் ஆஃப் ஸ்டீலாக இருக்கலாம், ஜஸ்டிஸ் லீகாக இருக்கலாம், இது மாதிரி படங்களில் வந்துட்டு நடித்த சூப்பர்மேனுக்கும் இந்த பர்டிகுலர் சூப்பர்மேனுக்கும் உண்டான ஆக்டிங் லெவலில் எப்படி ஒரு வித்தியாசம் வந்துச்சு? அதான் ஜேம்ஸ் கன்னே இதை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி கேவில் ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஏஜ், டேவிடுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஏஜ் ரொம்ப பெரிய ஏஜ்லாம் கிடையாது, பட் அந்த லுக் வந்து ஒரு 20s இருக்கிற மாதிரி. இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான் அப்படின்ற மாதிரியான சூப்பர்மேன். அதாவது கிளார்க் கென்ட் வந்து இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான், இப்போது ஒரு ப்ராசஸில் இருக்கிற மாதிரி. ஐ மீன் ரொம்ப யங்கு மாதிரி காமிக்கிறதுக்கு உண்டான கேரக்டர் சேஞ்ச் தான். அவங்க நடுவில் கொஞ்சம் உட்கட்சி முதல்ல இருக்கிறதா செஞ்சது, பட் ஆனால் அதை பெருசாக காமிச்சிக்கல. அப்போ இந்த இவரை டேவிடை செலக்ட் பண்ணி கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த கதையில் உண்மையில இந்த கதைக்கு தேவையான விஷயத்தில் கொஞ்சம் பிளெண்ட் ஆயிருக்காரு ஆக்சுவலாக. நான் ஹென்ரி கேவில் அந்த சூப்பர்மேனை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற கேரக்டர் வந்து ஹென்ரி தான். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அந்த படத்தை ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. அகைன் இந்த சூப்பர்மேனுக்கு அந்த சூப்பர்மேனுக்கு என்ன டிஃபரன்ஸ்னால், நீங்கள் ஆல்மோஸ்ட் இவரை பார்த்தா ஒரு ரெட்ரோ லுக் வந்துடும். அந்த மேன் ஆஃப் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 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 வார்ஃபேர் கைண்ட் ஆஃப் லுக் வந்து அவ்வளோ மாதிரி ரொம்ப மாடர்னைஸ்டாக இருக்கும். அவங்க உலகத்தை காமிச்ச விதம், அதாவது கிரிப்டோனியனா அவர் வந்து அங்கேருந்து எப்படி இங்கே வந்தார் ஆக்சுவலாக, அவங்களோட கல்ச்சர் என்ன ஆக்சுவலாக, அந்த நீட்ஸ் எல்லாமே நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப மாடர்னைஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இதில் கைண்ட் ஆஃப் ஒரு ரெட்ரோ லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ஐடியாலஜி காமிக் ஃபேன்ஸை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா காமிக்ஸ்க்கு வந்து அங்கே பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும், இந்தியாவிலே நிறைய இருக்காங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த ஒரு கதையாக தான் படம் எடுத்ததே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபேன் பாயாக தான் படம் எடுத்திருக்கேன்றதே வந்து ஜேம்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ கொஞ்சம் ரெட்ரோ லுக் இருக்கும், அதில் ரொம்ப மாடர்னைஸ்ட் லுக் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ், அவங்க டேஸ்ட்டை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். பட் கதையாக பார்த்தோம்னா இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் சூப்பர்மேன் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு வந்தவருன்றதை நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஹியூமரும் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். ஆக்சுவலாக சூப்பர்மேன் படத்துலலாம் ரொம்ப லிமிட்டட், அதாவது வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹியூமர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குமான்னு பார்த்தா வேறு கேரக்டர்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. இதில் வந்து சூப்பர்மேனே கொஞ்சம் காமெடி பண்ணுற மாதிரியான ஃபீல்ஸ்லாம் இருந்துச்சு ஆக்சுவலாக ட்ரெய்லரை பார்க்கும்போதே அந்த ஸ்க்ரீன் பிளே நரேட்டிவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் படம் எப்படி இருந்துச்சு? அதாவது வந்து ஸ்க்ரீன் பிளேல எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தட்ப. ஜேம்ஸ் வந்து அதில் ரொம்ப வித்தக்காரர் தான் ஆக்சுவலாக. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் இருக்கும். இதே வந்து மேன் ஆஃப் ஸ்டீலை நீங்கள் கம்பேர் பண்ணணும், அதாவது வந்து ப்ரீவியஸை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர்மேன் வந்து ஓவர் பவர்டு. அந்த எந்த கேன்வாஸ்லையுமே எந்த கேன்வாஸ் தூக்கி போட்டாலும் அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரியான எந்த காம்பினேஷன்ஸ் வந்தாலும் சூப்பர்மேன் வந்து ஓவர் பவர்டு. யாருனாலும் எந்த சூப்பர் ஹீரோவும் பக்கத்தில் நிற்க முடியாதுன்ற மாதிரி ரொம்ப. ஆனால் அந்த சீனுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபைபிளான வில்லனை கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். ஓகே, அந்த கேன்வாஸில் வந்து ஒரு ஜஸ்டிஃபைபிளான வில்லனை கொண்டு வரணும், சூப்பர்மேன் அடி வாங்குற மாதிரி காமிக்கணும். ஏன்னா இதில் என்னென்னா, இங்கே நார்மலாக நம்ம கூட வாழ்கிற ஒரு ஹியூமனே வந்து சூப்பர்மேனை வெளுக்கிற மாதிரியான, அகைன் அவனோட இன்டெலிஜென்ஸை வச்சு இவனை வந்து பண்ணுற மாதிரியான ஒரு கதை காமிச்சிருப்பாங்க. பட் கமிங் பேக் டு த ஸ்க்ரீன் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர், அதாவது வந்து அந்த ஒரு டாக் கேரக்டர் வந்து கிரிப்டோன்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக வந்து சூப்பர்மேனுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒன்று. அதில் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரீன் லேண்டர்ன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய காம்போஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து மிஸ்டர் டெரிஃபிக்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்துருக்கு. ஸோ நிறைய இடத்துல வந்து சூப்பர்மேனை காப்பாற்றுறதுக்காக இந்த கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இது ஒரு ஜஸ்டிஃபைபிளான கேன்வாஸ். இந்த கேன்வாஸை வந்து நீங்கள் நிறைய ஸ்கேல் பண்ணலாம். அதாவது வந்து நாளைக்கு வந்து ஒரு கதையை இந்த மாதிரியே கதையை கொண்டு போகிறோன்னா கொண்டு போகலாம். அந்த கேன்வாஸில் வந்து நீங்கள் வந்து வில்லனை வந்து ஒரு ஏலியன் எடுத்துகிட்டு வந்தாலுமே, யாரை எந்த டைப் ஆஃப் வில்லன் எடுத்துகிட்டு வந்தாலுமே வந்து சூப்பர்மேனை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் சூப்பர்மேனை ரொம்ப டம்மியாக்கிட்டாங்களோன்ற ஃபீலும் நிறைய இடத்துல இருக்குது ஆக்சுவலாக. எல்லார்கிட்டையும் அடி வாங்குறாரு. அதுதான் மியூசிக் வைஸ் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேன் ஆஃப் ஸ்டீல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஜஸ்டிஸ் லீக்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான மியூசிக் இருக்கும். இதில் எப்படி இருந்துச்சு மியூசிக்? அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, அந்த ரெட்ரோஸை ரீக்ரியேட் பண்ணு, காமிக் ஃபேன்ஸை ரீக்ரியேட் பண்ணுது. அந்த அனிமேஷன்ஸ், அது நிறைய ஷார்ட்ஸ் ரெசம்பிளன்ஸாக இருக்கலாம், கேரக்டர் ரெசம்பிளன்ஸாக இருக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த அவர் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகிற ஒரு சீன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. இது எல்லாமே வந்து ரொம்ப இந்த க்ளவுட்லேருந்து வர சீன்ஸ் ஆக்சுவலாக அது ரொம்ப கைத்தட்டல் தான். அந்த ஏன்னா அதை வந்து ரொம்ப காமிக்கல் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஷார்ட், அதே ஃப்ரேமை ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க.
அட் த சேம் டைம் மியூசிக்கும் அதே தான் ஆக்சுவலாக கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தாலும் சில ஷாட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த ஹோப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து ஃபிலிமில் எவ்வளோ, அதாவது ஃபுட்டேஜில் என்ன இருக்கோ அதை தாண்டி வந்து ஃபிலிம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியுற மாதிரி மியூசிக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. பட் ஆனால் அதுதான் அந்த படத்தோட கான்செப்ட் வந்து அட்வென்ச்சர் தான் ஆக்சுவலாக. அதாவது வந்து ஒரு மேன் ஆஃப் ஸ்டீலோ அந்த சைடில் தான் ரொம்ப அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதில் ஆர்கேடுன்னு ஒரு தீம் மியூசிக் உண்டு. எனக்கு தெரிஞ்சு அதை தான் யூஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து எடுத்துக்க மாதிரி. ஹான்ஸ் சிம்மர் சான்ஸே இல்லை, அவரை பற்றி நான் சொல்லணுன்ற நீடே கிடையாது. அந்த காம்போ ரொம்ப சூப்பர். ஹென்ரி கேவில், ஸ்னைடர், அதுக்கப்புறம் வந்து ஹான்ஸ் சிம்மர் வந்து எக்ஸ்ட்ராடினரியான விஷுவல்ஸ் இருக்கும். when it comes to here, ஏன்னா இவங்க காமிக்க ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சதுனால கதையாக ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ஹோப் கிரியேட் ஆகுது. அந்த ஹோப் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மியூசிக்கும் இதில் இருக்குது. அகைன் சில பேர் வந்து என்ன ஃபீல் பண்ணலான்னா கொஞ்சம் இன்னும் பழைய ட்ரெண்டில் நம்ம இருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸும் கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து பொதுவாகவே இப்போது டிசி, மார்வல் இந்த 2 கைண்ட் ஆஃப் மூவிஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜஸ்டிஸ் லீக் அண்ட் ஆஃப்டர் எண்ட் கேம் இதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு, ஒரு டவுன்ஃபாலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது நிஜம் தானே? டிசிக்கு நிறைய விஷயம் ஒர்க்கே ஆகலை. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா போன சீக்வன்சஸ் வந்து அக்வாமேன் மட்டும்தான். அதில் தான் செகண்ட் பார்ட்டே அவங்க கொண்டு வந்தாங்க. அதில் அவங்களுக்கு அகைன் டிசியை பற்றி நம்ம இன்டர்னலாகவே அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அவங்க டீம் வந்து கொஞ்சம் மாற்றி அப்படின்ற மாதிரி. பட் when it comes to மார்வல் அவங்க வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரொம்ப மார்வலை பற்றி அவெஞ்சர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய கதைகளை பண்ணி ஒரு பெரிய மெகா பிளாக் பஸ்டராக தான் வந்து அவெஞ்சர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுவாங்க. ஒரு கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கும், அந்த கேரக்டரோட பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. லெட்ஸே இப்போ வந்து ஷாங்ஷின்னு ஒரு படம் வந்துச்சுன்னா இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, இவனை எப்படி நம்ம பயாஸ் பண்ணலாம், ஆக்சுவலாக மெயின் கேரக்டராக எப்படி கொண்டு வரலாம், இப்படி ஆரம்பிச்சது தான். அவங்க வந்து ஜேர்னி வந்து ஒரு 10 இயர்ஸ் ஜேர்னி ஒரு 15 இயர்ஸ் ஜேர்னி கூட வச்சுக்கலாம். இப்போ அயன்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரண ஒரு படத்தில் அவனை வந்து அவ்வளோ பெரிய ஹைப்பாக டோனி ஸ்டார்க் வந்து கொண்டு வர வைக்க முடியல அவங்களால. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லா படத்தை வச்சோம். ஓகே, இப்படி ஒரு பிளாட் கிரியேட் பண்ணலாம், இப்படி ஒரு பிளாட் கிரியேட் பண்ணலாம், இப்படி ஒரு பிளாட் கிரியேட் பண்ணலாம், இப்படி எக்ஸ்பெரிமெண்டலான்னு கூட வச்சுக்கலாம் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும். எந்த கேரக்டருக்கு வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து மேஜர் சீக்வன்ஸோ ஷார்ட்ஸோ வந்து அவெஞ்சர்ஸில் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த மெகா காம்போவில் வந்து மெஜாரிட்டி யாருக்கு எப்படி அவங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து அவங்க ஒருத்தவங்களும் அவங்க செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேரக்டர் அதாவது என்னென்னா அந்த படத்தை அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகிறதுனே தெரில. அதுக்கப்புறம் என் கேமுக்கு அப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஓகே கொண்டு போகிறதுன்னு தெரிலலாம். 100% அவங்க ரீபூட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுலாம் அவங்க வித்தக்காரங்க தான். பட் ஆனால் இப்போ வந்து புது புது கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம இதை ரொம்ப வருஷமாக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அது எல்லாமே ரொம்ப ப்ரீ பிளான்டு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். டிஸ்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ரீ பிளான்டாக தான் அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2 படம் டூம்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சீக்ரெட் வார்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் புதுசாக நிறைய கொண்டு வராங்க. முன்னாடி மாதிரி படத்தை மட்டும் மீடியாவாக யூஸ் பண்ணாமல் இப்போ வந்து டிவி சீரிஸ் ஆக்சுவலாக, அதாவது வந்து லோக்கியாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய கேன்வாசஸில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இப்போ படம் லெவலில் இல்லாமல் எபிசோடிக் லெவல்லையும் நிறைய ப்ளே பண்ணி பார்த்து கேப்டன் அமெரிக்கா கூட வந்துருச்சு. ஆமாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. இப்படி எபிசோடிக்காக அவங்க கொண்டு வந்து சில பிளேஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னென்னா இப்போ அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பயாஸ்டாக, கொஞ்சம் உமன் பயாஸ்டாக போயிட்டு இருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே வந்து கொஞ்சம் அது ஜெண்டர் பயாஸ்ன்னு நான் சொல்லலை, பட் ஆனால் கொஞ்சம் கேரக்டர்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ அயன்மேனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிலீஸ் பண்ண கேரக்டர் அயன் ஹார்ட்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் அயன்மேனுக்கு உண்டான ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி கொண்டு வராங்க. ஸோ ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல அவங்க கொஞ்சம் மாற்றி அடாப்டேஷன்ஸ் வந்து இது ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸ் தான். கண்டிப்பாக டூம்ஸ்டேல வந்து ஒரு பெரிய கேன்வாஸை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்து பார்க்கும்போது அங்கே நிறைய வந்து போராட்டங்களில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஏதாவது பாதிச்சிருக்கா இப்போ உள்ள படங்களில்? இதை பாதிப்புன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலக அளவியலாக ஒரு சர்வே நடந்ததில் கண்டென்ட் பார்க்குறதோட மோகம், அதாவது வந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்து ஒரு படத்தை பார்க்குறது அப்படின்றதே வந்து சில பேருக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒரு சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடரியான கண்டென்ட்டை உள்ளே கொண்டு வந்தால் வந்து இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக பூமில் தான் போயிட்டுருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் ஓடிடி. ஆனால் படம் எடுக்கிறத தாண்டி நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இன்னும் நல்ல வகையில் தான் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரீமிங்கில் நிறைய படம் வந்துகிட்டே தான் இருக்குது, அவங்க லைனப்லேயே தான் இருக்காங்க. அமேசான் வந்து ஃபிலிமோட ஈக்குவலண்ட் பட்ஜெட்ஸ்லாம் ஈக்குவலண்ட் இல்லை, மோர் தென் தட் எனக்கு பட்ஜெட்ஸ் போட்டு தான் நிறைய டிவி சீரிஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இது ஜென்ரலாகவே ஒரு கண்டென்ட்டில் ஒரு சின்ன தொய்வு வச்சிருக்கு. இது ரெகுலராக நடக்கிறது தான். ஒரு டைம் பீரியடில் கொஞ்சம் டவுன் ஆகும், அப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் ட்ரெண்டு வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது. கண்டிப்பாக நல்ல ட்ரெண்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற காரணம் தான் வந்து இந்த படத்தோடைய டியூரேஷனே வந்து 2 மணி நேரம் தான் சொல்லியிருந்தாங்க, அதுதான் காரணமா? 2 மணி நேரம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ரிசர்ச்சில் அதை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். கதைக்கு இவ்வளோ தான் தேவைன்ற மாதிரி கூட அவங்க அதை ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். அதோட ஒரிஜினல் ரீசன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை கண்டென்ட்டோட பார்க்குறோம். அதாவது வந்து ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ஏன்னா ஜென்ரலாகவே ஃபாரின் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் 90 மினிட்ஸ் 120 மினிட்ஸ்ன்றது வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த படத்துக்கு மேலே ரொம்ப பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அன்லஸ் அன்டில் இட்ஸ் வெரி நெசசரி. இப்போ வந்து ஒரு பெரிய கேன்வாஸ்லாம் நிறைய பேர் வராங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்ஸ் வைக்கிறதுக்காக படத்துலேருந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே தவிர
ஒரு படத்தெல்லாம் கிறிஸ்பாக 90 மினிட்ஸ்லேருந்து 120 மினிட்ஸில் அவங்க நீட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதுதான் இப்போ வந்து இந்த கண்டென்ட்டோட மோகம் குறையுது, அதனால தான் இதோட தொய்வு இருந்துட்டு இருக்கே தவிர, இன்னும் கண்டென்ட் என்கேஜிங்கான கண்டென்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய படம் எடுப்பாங்க. இப்போ இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது, நிறைய படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ரைட்டிங் வைஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா சில படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு டயலாக் வந்து செம்ம டயலாக்ல அப்படின்னு நம்ம வந்து வெளில வந்து பேசிட்டு இருப்போம். பட் நிறைய படங்களில் நிறைய பஞ்சஸ் லைன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் யூ 3000 அப்படின்னு சொன்னது வந்துட்டு ரொம்ப பெரிய ட்ரெண்ட் ஆனிச்சு. ஸோ அதே மாதிரியான ஏதாவது கேட்சியான டயலாக்ஸ் ரைட்டிங்கில் எப்படி இருக்குது? அதாவது இவங்க வந்து அதை இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஹுக் ஸ்டெப் அப்படிலாம் அவங்க ட்ரை பண்ணலை ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஐ லவ் யூ 3000 அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 300ன்றது எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது கைண்ட் ஆஃப் ஒரு ஹுக் டைலாக் மாதிரி தான் ஆக்சுவலாக. வந்து ஓகே இது வந்து டோனி ஸ்டார்க் சொன்னதுனால அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருந்த மாதிரி இருந்தாங்க. படத்தில் வந்து த்ரூ அவுட்டாக ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிச்சு இந்த கிரிப்டோக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சிஜி ரொம்ப காம்ப்ளிகேட்டட்ல. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டார்க் கேரக்டர் ஃபுல் சிஜியில் பண்ணியிருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அச்சீவபிள் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் பேசினது தான், பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஏப்ஸை வந்து கொண்டு வரும்போது இது வந்து டசன்ட் மேட்டர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை எல்லா ஷாட்ஸ்லையுமே பண்ணிவிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிஜி, ஐ மீன் நிறைய இடத்துல சிஜிஸையும் பிளெண்ட் பண்ணி தான் அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஷார்ட்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு போர்ட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் அப்போ வந்து ஒரு மேசிவான டெஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய காமிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து ஒரு சிட்டியே கம்ப்ளீட்டாக ரெண்டாக பிறந்து திருப்பி ஜாயின் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப பிலீவபிளாகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். கிரிப்டோ when it comes லைக், ஏன்னா இதுதான் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கே அழகு சேர்க்குற விஷயம். ஒரு டெஸ்ட்ரக்ஷனை தாண்டி ஒரு கேரக்டரோட எமோஷன்ஸு, அந்த கதைக்கு தேவையான விஷயத்தை பிளெண்ட் பண்ணும்போது வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் எங்கேயுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு நிறைய பேர் வந்து, நான் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேன்ஸ் ஆக்சுவலாக. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபேன்ஸ்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த கதைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆஸ்கர்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக. விஷுவல் எஃபெக்ட்ஸில் வேணால் ஒரு நல்ல படம்னு பேர் வாங்குறது கூட கொஞ்சம் லிமிட்டட் ஆகிடும். ஏன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸோட ஸ்கோப் பெருசாக இருந்தாலும் அந்த கதை சொல்கிற விதத்தில் வந்து அதை வந்து ஐ மீன் தூக்கி சாப்பிட்ருவாங்க நிறைய படங்கள் ஆக்சுவலாக. அதே மாதிரி தான். ஸோ அந்த இந்த கிரிப்டோன்ற கேரக்டர் வந்து டிசைன் பண்ணி இந்த விதமாக இருக்கணும், அதை சிஜி யூஸ் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் சூப்பர்மேன் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி. அதாவது என்னென்னா, அவர் அடி வாங்கிட்டு இருப்பார் பாதி சீனில் வந்து, இது ஒரு சீன்லாம் காப்பாற்ற வர்ற மாதிரியான நிறைய சீன். அந்தளவுக்கு அதாவது ஜேம்ஸ் கன்னோட ரைட்டிங் தான் அதை சொல்லணும் ஆக்சுவலாக. அது எல்லா கேரக்டருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஈவன் அது வந்து ஒரு டார்க் கேரக்டராக இருந்தாலும் சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான வகையில் வந்து அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஓரியன்டாக பார்க்கணுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த ஷாட் மட்டும் கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்ஸில் சில ரீஜியன்ஸில் மட்டும் கொஞ்சம் பிளெண்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரியான ஃபீல் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் ரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷரே இருக்காது. அது ரொம்ப ஹையில் போவார். இவர் பாடி ஃபுல்லாகவே வந்து ஒரு நேனோமைட்ஸ் கவர் ஆகிருக்க மாதிரியான ஒரு இது இருக்கும். நேனோபாட்ஸ் கவர் ஆகிருக்கும், நேனோமைட்ஸ் ஆர் நேனோபாட்ஸ் அப்படின்ற மாதிரி கவர் ஆகிருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது வந்து பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தெரிஞ்சதை தவிர மற்றபடி படத்தில் எந்த ஷாட்டுமே வந்து ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக இல்லை. கலர் கிரேடிங், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இது நாள் வரைக்கும் நம்ம சூப்பர்மேனோடைய காஸ்டியூம்னு பார்த்தா ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த இதில் ஒரு மாதிரி கலரை எம்போஸ் பண்ண மாதிரி, சேச்சுரேஷனே வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? அஃப்கோர்ஸ் இஸ் ஆக்சுவலாக நீங்கள் அதை படமாக கம்பேர் பண்ணிங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து டிசியோட ஷேடே டார்க் தான் ஆக்சுவலாக. வந்து அந்த படத்தை வந்து அப்படி தான் மேக் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ஜஸ்டிஃபையபிளாகவும் இருக்கும். எந்த இடத்துல கலர் தேவை, ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது அவரோட மேக்கிங் தான், ஸ்னைடரோட மேக்கிங் தான். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு டார்க் மோடில் இருக்கும். எந்த இடத்துல கலர் தேவைப்படுதோ அந்த இடத்துல இருக்கும். சூப்பர்மேனோட காஸ்டியூமில் கூட அது மாதிரி வைப்ரண்ட்டான ப்ளூவோ வைப்ரண்ட்டான ரெட்டோ இருக்காது. வேறஸ் இப்போ இந்த காமிக் ஃபேன்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் அவங்க ட்ரை பண்ணதே. அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்ஸில் உள்ள கலரை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெட்ரோ லுக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப அழகாகவே இருக்குது. காமிக் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது டிசி மார்வல் அப்படின்னு எப்பொழுதுமே ஒரு வார் போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது மார்வலுக்கு என்ன படம் வருது? ஆக்சுவலாக மார்வலை பொறுத்த வரைக்கும் 2 படம் பெரிய படம் லைனப்பில் இருக்குது. டூம்ஸ்டேயும் சீக்ரெட் வார்ஸும் இருக்குது ஆக்சுவலாக. டோனி ஸ்டார்க் வேறு ரிட்டர்ன் ஆகிறாரு ஆக்சுவலாக. அதனால் அது ஒரு வேற ஒரு கேரக்டர், வேற ஒரு கேரக்டரில் ஆக்சுவலாக இந்த கேரக்டர் அப்படி சொல்ல முடியாது. அவங்க படம் எடுத்து நம்ம பார்த்தா தான் தெரியும். பட் அஃபிஷியலி கேரக்டர் வேறு அப்படின்றதுனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம் வந்து அந்த ட்ராக்கில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சூப்பர்மேன் ரீபூட் பண்ணியிருக்காங்க. அடுத்த லெவலில் நிறைய படங்கள் இவங்களுக்கும் வருது ஆக்சுவலாக. ரீசெண்டாக அவங்களுக்கான ஆக்வாமேன் நல்ல ஹிட் ஆக்சுவலாக. வந்து ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஓரளவுக்கு டீசெண்டான ரன் இருக்குது. மற்றபடி இவங்க வந்து அந்த பார்ட்லாம் திருப்பி ரீபூட் பண்ணுவாங்களா என்னன்றது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு லேமேனாக கேட்குறேன், டிசி மார்வல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பைன்ட் எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரியான ஒரு மூவி வேறு என்னது இங்கே இப்போ வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு?
இவங்க தான் ஜெயன்ஸ் ஆக்சுவலாக. அதாவது வந்து ரெண்டுமே காமிக்கலாக ஹிட்டான கேரக்டர்ஸ் ஆக்சுவலி. லைக் எல்லாருமே வந்து அந்த காமிக்ஸ்லேருந்து வந்தவங்க. அந்த காமிக்லேருந்து கார்ட்டூன்ஸ் வந்துச்சு, கார்ட்டூன்ஸ்லேருந்து இப்போ ஃபிலிம்ஸாக. முன்னாடி வந்து இதை ஃபிலிம் லெவலில் எடுக்க முடிஞ்சதுன்னா அந்த டெக்னாலஜி அப்போ சப்போர்ட் பண்ணல, இப்போ ஃபிலிம்ஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் மேஜர் ஹிட்டர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து சோனி சில கேரக்டர்ஸ் வச்சுருக்காங்க லெட்ஸே. ஆனால் அவங்களும் மார்வல் கூட டைப்ஸ் ஆக்சுவலாக. அவங்க நிறைய வாங்கி விற்கிறது அப்படின்ற மாதிரி. சோனியோட கஷ்ட காலத்தில் அவங்க சில கேரக்டர்ஸை வாங்கிட்டாங்க. ஐ மீன் மார்வலோட கஷ்ட காலத்தில் சோனி சில கேரக்டர்ஸை வாங்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஸ்பைடர்மேன்லாம் சோனிகிட்ட இருக்க காரணம் என்னன்னா, அது வந்து மார்வலில் இருந்தவங்க தான். அவங்க ஆக்சுவலாக வந்து சோனி தற்சயமே பை பண்ணியிருந்தாங்க, திருப்பி ரீகோலாபரேட் பண்ணுறாங்க. வெனம்னு ஒரு சீன்ஸ். ஸோ நோட்டபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து டிசி மார்வல் தான். மற்ற எல்லாருமே சின்ன சின்ன யூனிவர்ஸ் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறவங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஷாட், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் படத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்க்குறதே வந்து ரொம்ப காமிக்க ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான சூப்பர்மேன் லோகோ ஒன்று வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போவே நம்மளை அந்த மோடுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு ஆக்சுவலாக. அஃப்கோர்ஸ் ட்ரெய்லரை பார்த்தாலே நமக்கு தெரியுது. பட் அந்த லோகோவை பார்க்கும்போது நம்ம இன்னும் ஓகே இதுதான் வரப்போகுது படத்தில் இனிமேல் அப்படின்ற லெவலுக்கு நம்மளுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடச்சிது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர்மேனில் எஸ்ன்றது வந்து ஹோப்புன்றது தான் ஸ்டாண்ட் பண்ணுது ஆக்சுவலாக. அது எல்லா கேட்டகரிலையும் சொல்கிறது. அது மேஜர் தீமாக வச்சுருக்காங்க. படம் எண்டு வரைக்கும் ஹோப் அப்படின்றத நிறைய சீனில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃப்ளாகை பிடிச்சிட்டு நிற்கிற ஒரு சீக்வன்சஸ் இருக்கும் ஆக்சுவலாக. அதை வந்து சூப்பர்மேன் வந்து உலகத்தை வந்து ஆளதுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து பரப்பிடுவாங்க. ஸ்பாய்லருக்கு சாரி ஆக்சுவலாக. பட் அந்த மாதிரியான ஒரு ஷாட் வரும்போது ஒரு மக்கள் வந்து சூப்பர்மேனோட வருகைக்காக ரொம்ப காத்துட்டு, சூப்பர்மேன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி சூப்பர்மேன் கோஷம் எழுப்பிட்டு இருப்பாங்க. அந்த கோஷத்தை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேலப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் வரதுக்கு அதாவது வந்து ஒரு கொடியை ஃப்ளாகை வந்து ஃபஸ்ட் அதை தான் இனிஷியலாகவும் காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் வந்து அந்த கொடியை வந்து கீழே விழுந்த கொடியை திருப்பி அப்படியே மேலே எழுப்பி கொண்டு வருவான். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோப்பை நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க படத்தில். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, உங்கள் நேரத்தையும் காலத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ விக்னேஷ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.